தேவனுடைய ஒரு இயல்பு என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமையான தேவனானாலும் சர்வத்தை ஆளுகை செய்கிற தேவன், அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த தேவன், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆனாலும் அவரிடத்தில் இருக்கிற மெச்சத்தக்க ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை மறைத்துக் கொள்கிற தேவன். அநேக சூழ்நிலைகளில் தன்னை மறைத்துக் கொள்கிறார். அதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் மனுஷனுடைய சுபாவமே தேவனுடைய பார்வைக்கு நாம் என்னது, ஒரு எறும்பு தான், ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற மோசமான சுபாவமே நம்மை பிரபல்யப்படுத்த நாம் வாஞ்சிக்கிறோம். வஞ்சையா ஏதாவது வகையில் உன் காரியங்களை செய்து நம்முடைய பெயர் பிரபல்யமாக வேண்டும். ஆனால் அனுபவ ரீதியாகவே பார்க்கிறோம், வேதத்திலும் வாசிக்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பிரபல்யமாக வேண்டும் என்று முயற்சிக்கிறானோ அந்த மனுஷனை தேவன், அந்த மனுஷனையே அவன் இடரை விடும்படி ஆண்டவரே செய்கிறார். அது தேவனுடைய செய்கிற காரியம். எந்த மனுஷன் நான் எம்மாத்திரம் என்று அவன் தன்னை மறைத்துக் கொள்கிறானோ அந்த மனுஷனை தேவன் கரங்களில் எடுத்து பிரபல்யமாக்குகிறார், அவனை உயர்த்துகிறார். ஆகவே இந்த நாட்களிலும் நாம், அதாவது வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, யோவான் 7ஆம் அதிகாரத்தில், பிரபல்யமாக இருக்க விரும்புகிறவன் அவன் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். உண்மை அது. அனுபவ ரீதியாக பிரபல்யமாக இருக்க விரும்புகிறவனே அநேக காரியங்களை மனுஷருக்கு முன்னால் செய்வான். மனுஷனுடைய பெயர் புகழ் அதுவே அவனுடைய எண்ணமாக ஏக்கமாக இருக்கும். ஆனால் அவன் அந்தரங்கத்தில் ஒன்றை செய்ய மாட்டான். அந்தரங்கத்தில் உண்மையான ஒரு மனம் திரும்புதலோ, பாவத்தை குறித்த ஒரு துயரமோ கதறலோ இருக்கவே இருக்காது. அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை பூஜ்யம், சூனியம். ஆகவே சாத்தானுடைய பெரிய தந்திரமே இப்படி பிரபல்யமாக விரும்புகிறவர்களை, வாஞ்சிக்கிறவர்களை அவன் தந்திரமாக பிடித்து அவர்களை வைத்து சபைகளிலும் சரி, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலும் சரி குழப்பங்களை உண்டு பண்ணுவான். உதாரணமாக நாம் எண்ணாகம புத்தகத்தில் பார்க்கிறோம். எண்ணாகம புத்தகம் 16ஆம் அதிகாரம். இங்கே நாம் கேட்டிருக்கிறோம், கோரா யார் தெரியுமில்ல? ஜெருசலேம் சபையில், இஸ்ரவேலில் அந்த வாசஸ்தலத்தில் அவனுக்கு மேல் இருந்த அதிகாரத்துக்கு, மோசே அந்த வல்லமையான தேவமனுஷ அதிகாரத்துக்கு அவன் இணங்க விருப்பமில்லாமல், கீழ்ப்படியாக விருப்பமில்லாமல் அவன் முரட்டாட்டம் பண்ணி அவனோடு சேர்ந்தவர்களும் தெரியும் என்ன நடந்த கடைசியில் எல்லாருமே ஜீவனோடே பூமி வாயை திறந்து அவர்களை பாதாளத்துக்கு எடுத்துக்கொண்டது. ஸோ இங்கே அந்த சாத்தான் கோராக்குள் புகுந்து தன்னோடு 250 பேர்களை கோரா சேர்த்து கொள்கிறான். எப்படிப்பட்டவர்கள் அதை பாருங்கள். 1 முதல், லேவிக்கு பிறந்த 16ஆம் அதிகாரம் 1 முதல், லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இசையாரின் மகன் கோராக் என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபல்யமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்புகிறான். யாரு? பிரபல்யமானவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு அவன் மோசேக்கு முன்னால் கோராக எழும்புகிறான். என்ன நடந்தது? கடைசியில் நான் அதை சொல்லி முடித்தேன். அதுதான் நடந்தது. ஆகவே தன்னையே மறைத்து கொள்ள விரும்பாமல், மனுஷனுடைய கனத்தை மகிமையை தேடி நாம் செய்கிற காரியங்களை மனுஷர் அறிய வேண்டும் என்பதற்காக நாம் பிரபல்யமாக காரியங்களை செய்யும்போது நம்முடைய நிலை என்ன ஆகிறது? எவ்வளோ பெரிய கண்ணியை சாத்தான் வைக்கிறான், எவ்வளோ பெரிய அழிவை நாம் தேடிக்கொள்கிறோம் பாருங்கள். அதாவது மோசே
எகிப்தில் பார்வோன் அரண்மனையில் சகல வசதிகளோடும் கலைத்திறன்களோடும் உலக ஞானத்தோடு அறிவோடு இருந்த நாட்களில் தேவன் அவனை பயன்படுத்த முடியவே இல்லை. என்ன நடந்தது? அவனுடைய இதயத்தின் இயக்கத்தை கண்ட தேவன் ஒரு சூழ்நிலை அனுமதித்து மோசையை அந்த அரண்மனையில் இருந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். தெரியும்ல, வனாந்தரத்துக்கு கொண்டு போய் 40 வருடங்கள் பாடுகளினோடே, கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்களோட கடந்து போக பண்ணி அவனை சிறுமைப்படுத்தி அவனை உடைத்து அதற்கு பிறகு அவனை ஒரு வல்லமையான தேவ மனுஷனாக அவர் பயன்படுத்துகிறார். அரண்மனையில் இருந்த ஆட்கள் பிரபல்யமாக இருந்திருப்பான், அதனால் தேவனால் அவனை பயன்படுத்த முடியவில்லை. ஆனால் அந்த வனாந்தரமோ மனுஷனுக்கு முன் மறைந்து வாழ்கிற இடம். மனுஷன் அறியாத ஒரு இடத்தில் ஒரு காட்டுக்குள் கொண்டு வந்தது போல ஒரு வாழ்க்கை, அது காட்டில் வாழ்கிறது போல வாழ்க்கை. அங்கே கொண்டு வந்து அவனை உடைத்து உருவாக்கி அவனுடைய கரங்கள் ஏற்ற பாத்திரமாக வரைந்தெடுத்து அந்த 40 வருட முடிவில் அந்த மோசையை பிரபல்யமாக்குகிறார். அநேக லட்சம் ஜனங்களுக்கு முன்னால் வல்லமையாக அவனை விளங்க பண்ணுகிறார். ஸோ இது எதை காண்பிக்கிறது? ஒரு மனுஷனை பிரபல்யமாக்குவதோ தேவனுடைய கரம், அது தேவனுடைய கிரியை. 40 வருடம் மோசையோடு இருந்து அவனை சிறுமைப்படுத்தி உடைத்து உருவாக்கி பிறகு ஏற்ற காலத்தில் பிரபல்யமாக்குகிறார். ஆனால் எந்த மனுஷனும் தானாக காரியங்களை செய்து கிரியைகளை செய்து நாம் பிரபல்யமாக வேண்டும் என்று செய்கிற வேளையிலே அதுவே அவனுக்கு கண்ணியாகிறது. அந்த வாழ்க்கை, அவன் வாழ்கிற வாழ்க்கையோ தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் செய்கிற ஒவ்வொரு கிரியையுமே செத்த கிரியைகள். ஏனெனில் உள்ளே தாகமில்லை, உள்ளான வாழ்க்கை இல்லை, பாவத்தை குறித்த உணர்வு இல்லை. செய்கிற காரியங்களை மனுஷர்களுக்கு முன்னாலே செய்து அவன் பிரபல்யமாகிறான். அதே போல நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் இங்கே பார்க்கிறோம். பிரபல்யமாக விரும்புகிறவர்களின் கதை. அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான், அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனும் மடிந்து போனான், அவனை நம்பினவர்களும் அவமாய் சிதறி போனார். இதான் கதை. ஒரு மனுஷன் பிரபல்யமாக நினைக்கும் போது என்ன செய்யறான் பார்த்தீங்களா? தனக்கு கொண்டு ஒரு கும்பலையை சேர்த்துக் கொள்கிறான். இது சபைகளில் கூட நடக்கிறது. அடுத்த வசனம். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலியன் ஆகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை எடுத்தான். அவனும் அழிந்து போனான், அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதே தெயுதாசுக்கு நடந்த அதே கதை தான் யூதாசுக்கும். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு காரியம். மனுஷன் தன் சொந்த சுயமாய் கிரிகளை செய்து பிரபல்யமாக விரும்புவதோ தேவனுக்கு அருவருப்பான காரியம். அவனை ஏதாவது வழியில் தேவன் செய்கிற காரியமோ அவனை விழப்பண்ணுகிற மட்டுமல்ல, அவனுடைய சார்ந்தவர்களையுமோ சிதறடிக்க பண்ணுகிறார். தெரியுமில்ல, பாபேல் கோபுரம் கட்டும் போது நடந்த கதை என்ன சொன்னார்? கட்டும்போது கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நிமித்தமே தேவன் அங்கே இறங்கி வந்தார். என்ன வார்த்தை? நமக்கு தேவனுக்கு நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். பார்த்தீங்களா? நாம் பிரபல்யமாவோம் இதன் நிமித்தம், இந்த பாபேல் கோபுரத்தின் நிமித்தம். ஆகவே இந்த நாட்களிலாவது புரிந்து கொள்வோம், நாம் சுயமாக ஒன்றை செய்து பிரபல்யமாக வேண்டும் என்ற எண்ணமோ தேவனுக்கு அருவருப்பை கொண்டு வருகிறது. மட்டுமல்ல, இந்த பிரபல்யமாக விரும்புபவர்கள் இவர்கள் பிரத்யேக குணாதிசயத்தை பார்க்க முடியும். இவர்கள் பரிசுத்தாவின் வரங்களை அதிகமாக தேடுவார்கள், கனிகளை அல்ல. பல நாட்கள் உபவாசம் இருந்து பரிசுத்தாவின் வரங்களை தேடி மனுஷர்களுக்கு முன் கிரிகளை நடத்தி தங்களுக்கு பேர் உண்டாக பண்ணுவார்கள், பிரபலமாகுவார்கள். ஆனால் பரிசுத்தாவின் கனிகளை தேடவே மாட்டார்கள். பரிசுத்தாவின் கனி என்பது எங்கிருந்து? அது உள்ளே வருகிற காரியம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து ஒரு மனுஷனை கிறிஸ்தவன் சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாகிற காரியம். அது உள்ளே இருந்து அந்த ஊற்று உள்ளே இருந்து வருவது அது இருக்காது. அந்த ஊற்று நின்று இருக்காது. ஆனால் இவரோ ஆவியின் வரங்களை பெற்று அநேக காரியங்களை செய்து பிரபலமாவான்.
ஸோ இந்த காலத்திலும் நாம் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு மிகப்பெரிய வல்லம். பழைய ஏற்பாடில் அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிற வேளை புதிய ஏற்பாடில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வல்லமையான உன்னதமான வாக்கு தத்தமோ ரோமர் 8:29 ஒரே பெயரான கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மறு உருவாகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை விட மேலான ஒரு வாக்கு தத்தம் இல்லை. அதே மனதில் கொண்டு எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் என்னுடைய பேரோ போட அல்ல, கிருபைதாரும் ஆண்டவரை நான் மறைந்திருக்கட்டும், ஏனெனில் என் நேசர் அவர் எப்பொழுதும் மறைந்திருக்கிறவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமையான தேவன், நட்சத்திரங்கள் பேசி அழைக்கிற தேவன். ஆனால் அவரே மறைந்திருக்கும் போது நான் பிரபல்யமாக வேண்டும் நினைத்தால் தேவனுக்கு விரோதமான செயல் அல்லவா அது? எவ்வளவா தேவனுடைய உக்கிர கோபத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கிறதா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், அது தெளிவாகவே தெரியும். அதாவது தர்மம் கொடுக்கிறதாகட்டும், ஜெபம் பண்ணுறதாகட்டும், உபவாசம் இருக்கிறதாகட்டும், தெளிவாக திரும்ப திரும்ப சொல்கிற காரியம், அதாவது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பதிலளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, எந்த மனுஷன் தன் பிதா அந்தரங்கத்தை பார்க்கிறான் என்றதை தேவ பயத்தோடு அவன் கிரிகளை செய்கிறானோ அவன் மனுஷருக்கு முன்னால் மறைந்து வாழ்வான். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வலது கை செய்வதை இடது கை தெரியாதவாறு வாழ்கிற வாழ்க்கை. தர்மம் கொடுக்கிறார்கள், ஏதாவது வழியில் தங்களுடைய பெயர் பிரபல்யமாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உபவாசம் செய்கிறார்கள், ஏதாவது வழியில் நான் உபவாசம் பிரபல்யமாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாருங்கள், எவ்வளவோ பிரயாசங்களை பட்டு காரியங்கள் செய்கிறோம், கடைசியில் அதுவோ தேவனுக்கு முன்னால் அங்கீகரிக்கப்படாத செத்த கிரியை. அதாவது 3 யோவான் ஒரு காரியத்தை பார்க்கணும், தெரிந்த காரியம்தான் இது. 3 யோவானில் யோவான் சொல்கிறார் பாருங்க, 9-10 வசனங்கள். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தெயோத்திரேப்பு வேண்டில, சபையில் உள்ளவர்களில் முதன்மையாக இருக்க விரும்பினவன் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவது போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமின்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுவான். அவன் எங்களை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறது மட்டுமல்ல, எங்களை ஏற்றுக்கொள்ள சபையில் யார் இருக்கிறார்களோ அவர்களையும் எங்களை விட்டு பிரிக்கிறான், சபைக்கு புறம்பே தள்ள பார்க்கிறான். எவ்வளோ சாத்தானுடைய தந்திரமான கிரியை பாருங்கள். ஒரு மனுஷன் பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக எவ்வளவாய், நான் முதல்ல சொன்னேன், எவன் ஒருவன் பிரபல்யமாக ஆக வேண்டும் விரும்புகிறானோ அவன் சபைக்குள்ளாலே ஒரு கூட்டத்தை கூட்டுவான். இதை நாம் திரும்ப பார்க்கிறோம். கோராவின் கதை, அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரத்தில் யூதாசின் கதை. 400 பேர்களை சேர்த்தார்கள் தனக்கென்று. ஆகவே நான் சொல்லுகிறேன், நான் எச்சரிக்கையோடு இந்த காரியத்தில் நடந்து கொள்ளாவிட்டால் ஒரு காரியம், நம்முடைய பார்வைக்கு மேன்மையாக அநேக பிரயாசங்களை விட்டு செய்கிற அநேக கிரியைகள் நடுத்தீர்வை நாளிலே தெரியும், தேவனால் அங்கீகரிக்கப்படாத கிரியைகள். ஏனெனில் ஏதாவது வழியில் அந்த செய்திய கிரியைகளில் மனுஷனுடைய கனத்தை நாம் தேடி இருக்கிறோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எந்த அளவுக்கு இக்காரியத்தில் கவனமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன், நான் முதல்ல சொன்னேன், எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் மறைந்து வாழ வாஞ்சிக்கிறானோ, தன்னையே மறைத்து கொள்ள விரும்புகிறானோ அந்த மனுஷனை ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார். அநேக இடங்களில் நீங்கள் பார்த்திருக்கிற கிறிஸ்தவத்தில் சில எழுப்புதல்கள், ஒரு மனுஷனுடைய மறைந்து செய்த கிரியைகள் நிமித்தம் அங்கே எழுப்புதல். அந்த மனுஷனுடைய பேர் தெரியாது, அந்த மனுஷனுடைய பேர் கூட தெரியாது. அவருக்கு பரலோகத்தில் மேலாண்மை இடம் கொடுக்கப்படும். ஆனால்
அதன் நிமித்தம் அந்த எழுப்புதலில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனை காண்பார்கள். ஆகவே நமக்குள் இருக்கிற அந்த மனுஷனுடைய கனத்தை தேடுகிற பிரபல்யமாக வேண்டும் என்று இருக்கிற அந்த எண்ணத்தின் நிமித்தம் தேவன் அநேக கிரியைகளை அல்லது அநேக எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நாம் எவ்வளவு இடரலாக இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த ஒரு மேன்மையான குணாதிசயத்தை பாருங்கள். யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம். இங்கே நமக்கு தெரியும், எருசலேமில் இருந்த பெத்தஸ்தா எனப்பட்ட ஒரு குளம். இந்த குளத்தில் நாம் பார்க்கிறோம் சப்பானிகள், குருடர்கள், சூம்பிர கையோடு என்ற அநேக வியாதிஸ்தர்கள் இருந்தார்கள். ஸோ என்ன நடந்தது பார்த்தீர்களா? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். 38 வருடமாக வியாதியாக இருந்த ஒருவனை குணமாக்குகிறார். 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் நடக்கிறான். 12, 13 வசனத்தை பார்க்கிறீர்களா? 12. அதற்கு அவர்கள், உன் படுக்கை யார்? பரிசேயர்கள். எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொத்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. பார்த்தீங்களா? என்னை யார் சொத்தமாக்கிறவன் யார் என்று அவனே அறியவில்லை. அந்த அளவுக்கு தன்னை மறைத்து கொண்டார் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், மட்டுமல்ல, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் தன்னை பிரபலியமாக்கி கொள்ள விரும்பவில்லை இயேசு கிறிஸ்துவோ அந்த கூட்டத்திலிருந்து விலகி இருக்கிறார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட ஆவி பாருங்கள்! நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது? நாம் செய்கிற சில கிரியைகள், சில காரியங்கள் உதட்டினால் சொல்லுவோம் எல்லா கனமும் மகிமை தேவனுக்கென்று. ஆனால் இருதயத்தில் ஆழத்தில் ஏதாவது வழியில் அது வெளிப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் நிதானித்து நாம் மனம் திரும்புவது நலமாக இருக்கும். மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம். பரிசேயர்கள் வந்து யோவான் தீர்க்கதரிசியிடம் கேட்கிறார்கள். 25 முதல். அவர்கள் யோவானை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். ஓகே, அவருடைய பதிலை பாருங்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். இதோ இந்த கூட்டத்தை வச்சு, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் இதோ உங்கள் நடுவிலே நிற்கிறார்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார். பாருங்கள், எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை! நாம் எதை செய்கிற காரியம் ஏதாவது வழியில் மனுஷனுக்கு தென்பட வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமையான தேவன், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், ராஜாதி ராஜன் எவ்வளவாய் மனுஷனுக்கு முன்னால் அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறார். மட்டுமல்ல, நாம் அதை பார்க்கிறோம். தேவனுடைய இயல்பை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட தேவன் என்று. ஏசாயா புத்தகம் நமக்கு தெரிந்த வசனம். ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 15வது வசனம். 15. இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர்களா? மெய்யாகவே உம்மை நீ மறைத்துக் கொள்கிற ஆண்டவரே. பாருங்கள், தேவனுக்கு முன்னால் அற்பர்கள் நாம், ஒரு எறும்புக்கு ஒப்பார்கள். புழுக்களை போல் இருக்கிற நாம் மற்றவர்களுக்கு முன்னால் நம்மை பிரபல்யமாக்குவதில் எவ்வளவு தாகவும் வாஞ்சையுமாக இருக்கிறோம். எவ்வளவாய் நாம் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. புதிய ஏற்பாடெல்லாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அநேக வியாதிஸ்தரை அவர் சுகமாக்குகிறார். சுகமாக்கி விட்டார். என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? அந்த வியாதிஸ்தன் சொல்கிறார், இதை நீ கண்டிப்பாய் ஒருவரிடமும் சொல்லாதேங்கிறார். கண்டிப்பாகவே சொல்லாதேப்பா. மட்டுமல்ல, அந்த எவ்வளவாய் நாம் பிரபல்யமாக விரும்புகிறோமோ நடக்கிற காரியம் தெரியுமா? நமக்குள்ளிருந்து ஒரு ஜீவன் அதை புறப்படாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? தாகம் உள்ளவர்களே என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள்.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு தாகம் தேவை. அவர்களுக்கு பிரபல்யமாக விரும்புகிறவர்களுக்கு தாகம் இருக்காது. தாகம் இல்லாத நிமித்தம் உள்ளத்திலிருந்து ஒரு நாளுமே ஒரு ஜீவன் நதி புறப்படாது. ஆகவே அவர்கள் செய்த கிரிகள் எல்லாமே வெளிப்படையான காரியங்கள். வாயின் வார்த்தையினாலும் செய்கிறாலும் வெளிப்படையாகவே காரியங்களை செய்வாரே தவிர உள்ளத்திலிருந்து ஒரு நாளுமே ஜீவநதி புறப்படாது. எவ்வளவுக்கு அவ்வளவாய் ஒரு மனுஷன் தன்னை மறைத்துக் கொள்கிறானோ அந்த மனுஷனத்திலிருந்து அவனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து ஜீவநதி புறப்பட பண்ணுவதோ ஆண்டவருடைய காரியம். அதாவது பெத்லெகேமில், யூதா தேசத்துள்ள பெத்லெகேமில் இயேசு பாலகன் பிறந்தார் என்ற செய்தியை அதே தேசத்தில் இருந்த கல்விமான்களுக்கும் ஞானவான்களுக்கும் கண்டு தெரிவிக்கவில்லை. யாருக்கு தெரிவிக்கிறார்? ஆடு மேய்த்து கொண்டிருந்த மந்தை மேய்த்து கொண்டிருந்த ஆடு மேய்ப்பர்களுக்கு கொடுக்கிறார், வெளிப்படுத்துகிறார். சரி, மட்டுமல்ல, ஆண்டவர் எருசலேமில் இருந்த மிகப்பெரிய கல்விமான்களுக்கும் ஞானவான்களுக்கும் கொடுக்காத வெளிப்பாட்டை யாருக்கு கொடுத்தார்? யோவானுக்கு கொடுக்கிறார். யோவான் கனம் பொருந்தியவன் அல்ல. யோவானோ உலகத்துக்குரிய ஐஸ்வர்யன் அல்ல. ஆனால் வனாந்திரத்தில் பரலோகத்துக்குரியவர்களை சிந்தித்து கொண்டு சுற்றி திரிந்தவன் தான் யோவான். ஆகவே அவனுக்கு கொடுக்கிறார். அதே போல எருசலேமில் இஸ்ரவேல் எவ்வளவோ வேத பாடகசாலையில் பயின்றவர்கள், வேத அறிவு உள்ளவர்கள், வேத ஞானம் உள்ளவர்கள், இவர்களை எல்லாம் விட்டு கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? கலீலியா கடற்கரைக்கு போகிறார். கலீலியா கடற்கரைக்கு போய் வேத அறிவோ வேத ஞானமோ படிப்போ இல்லாத பேதுருவையும் அந்திரியாவையும் யாக்கோபையும் யோவானையும் தெரிந்து கொள்கிறார். பார்த்தீர்களா? ஏன்? ஆண்டவர் பார்த்ததெல்லாம் இவர்களுக்குள் நாங்கள் எப்படியாவது பிரபல்யமாக வேண்டும் என்ற வாஞ்சை இல்லை. இவர்கள் தங்களை மறைத்துக் கொள்கிறவர்கள். இவர்கள் தங்களை அதனால்தான் பெந்தேகோஸ்தே நாளில் பிரபல்யமான முறை இவர்களை அதிவல்லமையாய் ஆண்டவர் இவர்களை வல்லமையாய் தாங்கி பயன்படுத்தினார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு காரியத்தை நாம் மிக தெளிவாக நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மை தாங்க வேண்டும், தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை உள்ளவன், அந்த தாகம் உள்ளவன் ஒரு நாளுமே காரியங்களை மனுஷருக்கு முன் செய்து பேர் வாங்க முயற்சிக்க மாட்டான். என் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் என்னோடு இரும், ஆண்டவரே உன் பிரசன்னம் என்னோடு இருக்கட்டும். அதுவே அவனுடைய தாகமாக இருக்கும். அதாவது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும். அது ஒரு நாள் தேவதூதன் மரியாளின் வீட்டில் வந்து, மரியாளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவ, என்ன சொன்னார்? நீ கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஒரே வார்த்தை தான். மரியாளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். எச்சரிப்பான ஒரு வார்த்தை. ஏன் தெரியுமா? இதே மரியாள் கர்ப்பம் தரித்த பிறகு இவளோ அவமானம், நிந்தை இவைகளை சுமக்க வேண்டியிருக்கிறது. இந்த அவமானத்தினுடைய பல மாதங்கள் குழந்தையை தாங்கி வாலிப பெண் கர்ப்பிணியாக தென்படுகிறாள். அநேக கண்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய நிந்தை, அவமானத்தை சுமக்க வேண்டியிருக்கிறது. நான் நினைக்கிறேன், அப்படி அவமானத்தையும் நிந்தை எதிர்நோக்கின போதெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மரியாள் தனக்குள்ளே என்ன சொல்லியிருப்பாள்? கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் என்னோட இருக்கிறான் சொல்லியிருப்பாள். ஆகவே எந்த மனுஷனும் மறைந்து வாழ்கிற மனுஷருக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக மறைந்து வாழ்கிற மனுஷனோ எக்காரியத்தை செய்தாலும் எதன் மத்தியிலும் அவனுடைய இருதயத்தின் உறுதியெல்லாம் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டுமா? நான் என்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். என்னை நான் பிரபல்யமாக்கும் போது தேவனுக்கு அருவருப்பு, தேவன் என்னை விட்டு விலகி போகிறார். ஆகவே இந்த நாட்களிலாவது நாம் மறைந்து வாழ கற்றுக்கொள்ளுவோம். நிமித்தம் இப்படி ஒரு அலட்சியமான வாழ்க்கை வாழ்வது நிமித்தம் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின எவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை நாம் இழந்து விட்டோம். அதாவது நாம் பார்க்கிறோம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம்
11வது வசனம் பாருங்கள். 11வது வசனம், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்கள், பரிசேயர் சதுசேயர் இவருடைய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சீசர்களுக்கு சொல்கிறார். என்னது புளித்த மாவு தெரியுமா? அதாவது இந்த புளித்த மாவை நாம் அதை புளிக்க வைக்கிற வேளையில் நேரம் செல்ல செல்ல அந்த மாவு ஒப்பிக்கொண்டே வரும், பெருசாகி கொண்டே வரும். பார்த்துருப்பீர்கள், அது அப்படியே பொங்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே பெரிய பெரிய ஓட்டையாக புகழாக இருக்கும். உள்ளே ஒன்று இருக்காது, அப்படி புகழ் ஆகிக்கொண்டே இருக்கும், மேலே ஒப்பிக்கொண்டே இருக்கும். இதே போல் பரிசேயர்கள் அவர்களுடைய வெளிதேசமான ஒரு வாழ்க்கை, வெளியில் நீண்ட ஜபம், நீண்ட உபதேசம், நீண்ட ஆலோசனைகள், நீண்ட வேத வசனங்கள் எல்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. வெற்றிடம், ஒரு தேவதாகம் இல்லை, ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு மனம் திரும்புதல் இல்லை. ஆகவே நீர்களோ புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அது உள்ளே ஒன்றுமில்லாத புகழாயிருக்கும். அதே போல இந்த பரிசேயர்களுக்குள்ளே ஒன்றுமில்லை, வெறுமை புகழாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் அவளை பின்பற்றாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஞாபகம் இருக்கிறதா? எவ்வளவுக்கு ஒரு மனுஷன் தன்னை மறைத்துக் கொள்கிறானோ, நான் சொன்னேன், அந்த மனுஷனை தேவனே ஏற்ற காலத்தில் எடுத்து பிரபல்யப்படுத்தி அவர் மகிமை அடைகிறார். அதாவது நாம் அதை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாமுவேலிடம் ஆண்டவர் சொன்னார், சாமுவேல், சவுலுடைய வாழ்க்கையின் இதயத்துக்கு துக்கத்தை கொண்டு வந்ததாகவே நீ கும்புவில் அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு பெத்லெகேமில் சென்று ஈசாவின் வீட்டில் அவனுக்கு இருக்கிற பிள்ளைகளில் ஒருவனை நீ இஸ்ரவேல் ராஜா அபிஷேகம் பண்ணு என்றார். அவன் கொம்புவில் அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு அங்கே போகிறான். அதை நாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அங்கே அந்த 7 முதல் வாசித்து கொண்டிருக்கிறோம். இங்கே அவன் அந்த வீட்டில் போகும்போது யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தெரியவில்லை. ஆகவே ஈசா தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவனாக அவன் முன்னால் கடந்து போக பண்ணுகிறான். அப்படி 8 பிள்ளைகளில் 7 பேர் கடந்து போய்விட்டார்கள். அதில் தேவ அங்கீகாரம் யாருக்கும் கிடைக்கவில்லை. ஆகவே இங்கே பாருங்கள், உடனே 10வது வசனம் கடைசியில், கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. யார்? 7 பிள்ளைகளில். 11ஆம் வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். உடனே சாமுவேல், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சாமுவேல் கேட்கிறான். உடனே அதற்கு அவன், ஈசா, இன்னும் எல்லோருக்கும் இளைய ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கு வரும் மட்டும் நான் பந்தி இருக்க போவதில்லை. பார்த்தீங்களா? 7 பேரை அவனுக்கு முன்னால் அனுப்பிவிட்டு 8வது மகனை பற்றி பேசவே இல்லை, மறைத்து விட்டான். சாமுவேலாகத்தான் கேட்கிறான், இவ்வளவுதானா பிள்ளைகள்? வேறு பிள்ளைகள் இல்லை. சாமுவேல் கேட்க சொன்னான், எனக்கு இன்னொருத்தவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் மற்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த சவுலுடைய ஆர்மியில் பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறாங்க, உலகத்தில் இன்னும் பெரிய பெரிய வேலையில் இருக்காங்க. இவன் எந்த அந்தஸ்தும் இல்லாதவன், இவன் அற்பமானவன், இவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். இவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்த போகிறார், இவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்த போன்ற என்று சொல்லி இவனுடைய பேரைக்குள் அவன் சொல்லவில்லை. ஆனால் இதே தாவீது அவனுக்கு தகப்பனுடைய கண்களுக்கு அற்பமாயிருந்தான். தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வாலிப வயதில் வனாந்தரத்தை ஆடுகளை மேய்த்து கொண்டே இசைக்கருவியை வைத்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே துதித்து தோத்தரித்து கொண்டே இருப்பான். மறைந்து வாழ்ந்த வாழ்க்கை. ஏற்ற காலத்தில் தேவன் அவனை கரங்களில் எடுத்து அவனை பிரபல்யமாக்கி மகிமைப்படுத்தி அவன் வழியாக தேவன் இஸ்ரவேலில் மகிமையடைந்தார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள், எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் நம்மை மறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவனுடைய கரங்களில் தேவன் நம்மை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லது என்ன தெரியுமா, நாம சென்ற காரியங்களை செய்து நாம் பிரபல்யமாக வேண்டும் என்று முயற்சிக்கிற வேளையில் மெய்யாகவே தேவனுக்கு நாம் பிரயோஜனமற்றவர்கள். நம்முடைய கிரிகள் எல்லாம் சத்த கிரிகள்.
கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்துகிறார். மோசே வழி நடத்துகிற நாட்களில் ஜனங்கள் பயத்தோடு, தேவனை பயத்தோடு நடுக்கத்தோடும் பார்த்தார்கள். என்ன நடந்தது? கடைசியில் 40 நாள் தெரியுமில்ல, மோசே சீனாய் மலைக்கு போக வேண்டியிருந்தது. அந்த 40 நாள் மட்டும் தன் அதிகாரத்தை யாரு கொடுக்குறான்? ஆரோனுக்கு கொடுக்குறான். பாருங்க, ஆரோனுக்கு கொடுக்குறான். அந்த 40 நாளில் அந்த ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி விக்கிர ஆராதனை, பசு கன்றுக்குட்டியை, அவர்கள் கன்றுக்குட்டியை வணங்குகிறார்கள். காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம். இவங்கள் 2 பேருக்கு நடந்த ஒரே ஒரு வித்தியாசமோ, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு மோசேயிடம் இருந்த நொறுங்குதல் இந்த ஆரோனிடம் இல்லை. ஆகவே பதவியெல்லாம் முக்கியம். நான் எப்படிப்பட்ட மேலான அதிகாரங்கள் இருக்கிறோம் அதெல்லாம் முக்கியம். தேவன் பார்ப்பதெல்லாம் இவன் நொறுங்குண்ட மனிதனா, நொறுங்குண்ட மனிதனிடத்திலிருந்து ஜீவன் நதி புறப்பட்டு எந்த மனுஷனையும் உயர்த்தும், எந்த மனுஷனை உயிர் படைக்க பண்ணும், அவனை ஆரோக்கியமாக்கும், அவனை உணர்வடை செய்யும். அப்படிப்பட்ட மேன்மையான வழிக்கு நம்மை உயர்த்துவதற்கு நம்மை மறைத்து கொள்ளுவோம், முகத்தை புழுதியில் போடுவோம். அனுதினம் நம்மையே நாம் வெறுத்து சிலுவை எடுத்து சுயத்துக்கு மறிப்போம். நம்முடைய இருதயம் நொறுங்கட்டும், அதிலிருந்து ஜீவனதை புறப்படட்டும், அநேகரை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.